சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என்ன ப்ராப்ளம்னு என்ன கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன மேடம் சொல்கிறது? அண்ணின்னா அம்மா மாதிரியே சொல்லுவாங்க, அதனால தான் உங்களுக்கு கேட்குறேன். ஆமாம், அப்படி தான் இருக்கிறோம். அப்படிதான் இருக்குன்னா இந்த பொண்ணு ஏன் அழறா? அப்புறம் ஏன் அழுகுறாங்கன்னு என்ன கேட்குறீங்களே? நான் உங்க வீட்டில் தானே இருந்திருக்கா, உங்களை எல்லாமே வேற யாரை கேட்கறது? எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியலையே. கேளுங்க, நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, ஆமாம், கேளுங்க. என்ன பிரச்சனைமா உனக்கு? இவங்க தான் மேடம் வச்சுக்கிறாங்க, என் வாழ்க்கையை இவங்க தாங்க எடுத்தாங்க மேடம். இவங்க மேல ஒரு பழி சொல்றல்ல, அது உண்மையா? ஆமாங்க. இல்ல சும்மா ஒரு பழி போடுற? இல்லங்க, என் குழந்தை மேல சத்தியமா, என் வகுத்துல வச்சிருக்கு சத்தியமா, அவங்க உண்மைதாங்க, நான் கண்ணால பாத்துங்க. உங்க அண்ணிய பத்தி என்ன சொன்னீங்க? தெளிவா இப்ப இல்ல, ஆனா முன்னால இருந்ததுன்னு தெளிவா சொல்லிருக்கேன். நீங்க பேசினதை நான் போட்டுக்கிறேன். சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? தப்பு தான் மேடம், நான் கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு தான். நானே வச்சுட்டு இருக்கலாம் கூட. சொல்லுங்க. என் பேர் சோனா. நான் 3 மாசம் நல்லா வச்சிருந்தாங்க, கல்யாணம் பண்ணி போய் நல்லா வச்சிருந்துட்டு. நீங்க யாருமா? அவங்களோட அக்கா பொண்ணு. போய் வந்து பொண்ணுன்னு கேட்டாங்க. எனக்கு 2 கிட்னி இதுவாகிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என் காலில் விழுந்து அழுதாங்க. நீ வந்து என் பிள்ளைக்கு ஆதரவாக இருக்கணும், மாமாவுக்கு ஆதரவாக இருக்கணும், நீ கட்டிக்கிடின்ட்டு என்னை வந்து என் காலில் விழுந்து அழுதாங்க. யாரு? எங்கள் ஓரத்தி என் காலில் விழுந்து அழுதாங்க. எங்கள் வீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். மீதி பேர் யார் சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் அண்ணெல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்னம்மா பிரச்சனை? அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் மேடம். ஹஸ்பண்ட் வந்து 3 மந்த்தாக தான் அவங்க கூட இருந்தாங்க. அப்புறம் விட்டுட்டு போயிட்டார். அவங்க அண்ணியை வச்சுட்டு இருக்காரு. சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது வந்து செகண்ட் பேபி ஆகிட்டு மறுபடியும் அதே மாதிரி அடித்து திருத்தி அமுச்சிட்டாரு. இப்போது அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே கூட அவர் எதுவுமே பார்க்கல. மேரேஜ் ஆகி 3 மந்த்து தான் அவங்க கூட போய் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க போகிறதில்ல, அம்மா வீட்லேயே தான் எல்லாமே இருக்கிறது. அந்த குழந்தை பிறந்ததும் அவங்க பார்க்கல. பொண்ணுக்கு 5 இயர்ஸ் ஆகுது, அப்பயும் அவர் இது பண்ணல. எதுக்குமே இது பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க விட்டுட்டாங்க. எங்கள் கூட தான் இருக்காங்க. இப்போது 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தேன். இன்னொரு எப்போ மறுபடியும் அவர்கிட்ட போனீங்க? மறுபடியும் ஒரு வருஷம் ஆக போகுது. அங்கே போயிட்டு என்ன ஆச்சு? நல்லா தான் இருந்தோம். போய் நல்லா ஒன்றா தான் அவங்க வீட்லேயே போய் தான் சாப்பிட்டுன்னு இருந்தோம். நல்லா தான் அவங்க வீட்லேயே படுத்துன்னு இருந்தோம். நல்லா தான். யார் வீட்டில்? ஓரத்தி வீட்லேயே மூத்தார் வீட்டுக்கு போயிட்டோம். போய் நல்லா தான் இருந்தோம். நல்லா தான் இது என் கூட நல்லா தான் இருப்பார். பக்கத்தில் பார்த்தா அவங்க
எப்போதும் போல் அதே போல் நான் நிச்சயதானத்து இருந்தேன். நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு மண்டையிலே கள்ள தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பித்தார். பாரு இந்த கொம்பை தூக்கி அடித்தார். அதோட ஒன்றுமே தெரியல, சாய்ந்து நான் வீழ்ந்துட்டேன். அதோட அவங்க மாமியார் இருக்கிறாங்க மேடம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு ஜனவரி 1 தான் போனாங்க. அவங்க இந்த இயர் தான் போனாங்க. போனோடனே நெருப்பு எடுத்து கொட்டுறாங்க மடியில். கொட்டிட்டு அவங்க நாத்தனார்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 20,000 ரூபாய் கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு, அதை நீ வந்து உங்கள் அம்மா வீட்டோட போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூத்தார்கிட்ட கேட்டாங்க. கேட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா, பொண்டாட்டி வந்து அப்படிதான் வச்சிட்டு இருப்பான், நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழு. நாத்தனார்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து மூத்தார வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட தப்பா பேசுறாங்க. அவங்க மச்சினன் என்ன பண்றாரு, தூங்க சொல்ல என்ன பண்றாரு, எந்தமா நடந்துக்கிறாரு, காலை பிடிச்சி வலிக்கிறாரு. எனக்கு எதுவுமே தெரியாது. நல்ல மழக்கத்துல இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மாத்திரை போட்டு இருந்தேன். நான் இப்போ 1 மணிக்கு தான் வருவார். அவரு சாப்பாடுலாம் சாப்பிட்டோன்னா எதுனா சண்டை வலிப்பாருன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடாத மாத்திரை போட்டுன்னு படுத்துட்டேன். வந்து பிடிச்சிட்டு வந்து காலை பிடிச்சி வச்சுட்டாரு. அதுக்கு அவங்க பொண்டாட்டி வந்து என்னை சண்டை போட்டு, உனக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லாதான் இருக்குது, எங்கள் மூத்தார் இருக்க நீ இந்த முந்தானி போட்டுருந்தேன்னா நீ சொல்லணும், எங்கள் மூத்தார் வந்து சொன்ன மாதிரி அவர் எதுவுமே கண்டுக்கல. மறுநாள் எங்கள் வீட்டுக்கு சண்டை போடுறாரு, நான் அடிக்கிறாரு, அடிச்சு தெத்தி அனுப்பிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு தாலி கழட்டிட்டு போய் அவங்க அண்ணியாண்ட குத்துட்டாரு. நியூ இயர் நான் அப்படித்தான் இருப்பேன். அவங்கள கேட்டா அதான் அப்படிதான் இருப்பேன் நான். அவர் தானே வர்றாரு, நானும் வரேன், நானும் கூப்பிட்றேன் அவனை, நானும் கூப்பிட்றேன், நான் கூப்பிடலன்றாங்க. அவங்க வீட்டுல யாருமே சப்போர்ட் இல்ல மேடம். நாங்க வந்து இந்த பொண்ணு, அவங்க 2வது பொண்ணு வந்து எங்க வீட்டுல வந்து படிக்க வைக்கிறதுக்கோசம் நாங்களும் என்னோட அக்கா என்ன பண்ணோம், போன வருஷத்துல போயிட்டு இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுங்க சித்தப்பா, நான் வந்து இந்த பொண்ணை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ஏன் வாங்குற கொள்ற எதுவுமே கேட்கல, அப்படியே எடுத்து கையில கொடுத்து அந்த பொண்ணையும் அமுச்சு விட்டாரு, இவங்களையும் அமுச்சு விட்டாரு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எங்க வீட்டுல 2 பொண்ணா உங்களுக்கு? ஒரு பொண்ணு 7 மந்த் பேபி கன்சீவா இருக்காங்க. ஏற்கனவே ஒரு 5 இயர்ஸ் பேபி இருக்கு. அது வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன்ல போட்டு அடிச்சாங்க. அடிச்ச உடனே ஒரு 3 மாசம் நல்லா வாழ்ந்தாரு. இப்போ நான் நடுவுல போன் பண்ண மேடம், ஒரு இங்க வரத்துக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மேடம், அதுல யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. மாணவர் இஷ்டத்துக்கு அடிப்பாரு, அடிச்சு அவரு நீட்டி போயிரு. இவங்க எல்லாமே என் கூட சேர்ந்து இவங்களும் கூட சேர்ந்து அடிப்பாங்க. எனக்கு யாருமே ஆதரவு கிடையாது. நான் செத்துனா கூட ஒன்றுமே கிடையாது. அந்த நேரத்துக்கு அதுக்கு தான் நான் போன போலீஸ் ஸ்டேஷன். எங்க அண்ணெல்லாமும் ஒரு எத்தனை பேர் உங்களுக்கு கூட பிறந்தவங்க? 2 அண்ணன். ஒருத்தர் வந்து மூளை வளர்ச்சி இல்லாதவர். ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. உங்க அம்மா? எங்க அம்மா வந்து இங்கதான் இருக்காங்க. உங்க அம்மா இவங்களுக்கு அக்காவா? அக்கா. அவ்வளோ இதுவாக ரொம்ப அடிச்சு போட்டு அப்புறம் ஒரு ஆள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லி வந்து தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. பண்ணியும் செங்கல்பட்டு போங்கன்னு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கேன்லாம் தலையெல்லாம் எடுத்து பார்த்து ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு சரி அப்படி தான் இருக்கும். ஒன்றுமே ஒரு நேரம் நம்ம பேச்சே நம்ம படுக்கிறோமா சாப்பிட்றோமான்னு தெரியல. கேராக வந்து அந்த நேரத்துக்கு படுத்தா தான் 1 ஹவர் மேலே தான் நம்ம மழக்க தெரியுது. அந்த நேரத்துக்கு அப்படியே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ இங்கே வர்றதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணேன் மேடம். நான் சொன்னேன், சித்தப்பா இந்த மாதிரி வந்து கூட்டிட்டு போங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா, நான் வர மாட்டேன், அவ போன மாதிரி வர சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். வாங்க சித்தப்பா பேசலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பேபி தான் எப்படியோ போயிடுச்சு, செகண்ட் பேபி வந்துருச்சுன்னா செகண்ட் பேபி எப்படி கன்சீவ் ஆச்சுன்னு என்னையே திருப்பி கேட்கறாரு. நான் மலைக்கு போய் 3 மாசம் ஆகுது, என் கூட நான் கோச்சிட்டு வந்து 3 மாசம் ஆகுது, 6 மாசம் தான் ஆகுது, 6 மாசம் பிரெக்னென்ட் நீ எப்படி சொல்லுவேன்னு சொல்லி என்னையே திருப்பி அவர் கேட்குறாரு. கேட்டு நான் சொன்னேன், இல்லை சித்தப்பா அப்பனா நீங்கள் சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டால் கம்முன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேச மாட்டாரு மேடம். நான் நல்லா அவங்க கூட இருந்தேன். அவங்க அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எங்கள் வீட்டில் தான் மேடம் ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா சொன்னார், இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேளு அப்படி சொல்லிட்டு. நானும் அம்மா எல்லாருமே இருந்தோம். எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அதை மறைச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி 2 லிவரும் போயிடுச்சு, நான் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் செத்து போயிட்டேன்னா என் குழந்தைக்கு வந்து இந்த பொண்ணு ஆதரவாக இருக்கும், ஏன்னா அவங்க ரொம்ப ரிலேஷனு, அதனால வந்து என் குழந்தைக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும், அதனால நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பையன் சரியில்லை, ஏற்கனவே அந்த நொண்டின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களை அவங்க வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால எங்கள் அம்மா சொன்னாங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை நான் செத்து போயிட்டேன்னா யார் இருக்கா, நான் அடுத்த மாதமே செத்து போயிடுவேன், என்னால் சொல்ல முடியும், டாக்டர்லாம் ரிப்போர்ட் காமிச்சாங்க, இந்த மாதிரிலாம் நீ செத்துடுவா, இன்னும் 1 மாதம் தான் நீ உயிரோட இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி எங்கள் அம்மா சரி அவர் இல்லைன்னா யார் பார்த்துப்பா, அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் 3வது மாதத்துலேருந்து டார்ச்சல்
போன உடனே கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்பத்துலேருந்து டார்ச்சர் அவங்க கரெக்டாக 3 month தான் அவங்க கூட போயிட்டு இருந்தாங்களே. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் இல்லையா? அப்பா வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டே செத்து போயிட்டாரு. ஏன்னா எல்லாம் உலகத்துல என்ன சொன்னாங்க, குடிக்கோசம் குத்துட்டா மாதிரி இதே போல இந்த பொண்ணை எடுத்து போய் கவுத்துட்டான்னு சொல்லி எங்க அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க எல்லாம். அதனால எங்க அப்பா அவராலே செத்துட்டாரு. என் வெஞ்சனமே பிடிச்சி செத்துட்டாரு. இப்போ அவங்க அம்மாவும் சரியில்லை மேடம், யாருமே இல்லை, சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. வயசாயிடுச்சு எங்க அம்மாவும். எனக்கு யாருமே கூட எவ்வளோ கொடுமைலாம் அனுபவிச்சுன்னு நான் சரி வாழ்க்கை போய் சரி பஞ்சாயத்து பண்ணி விட்டாங்க. போய் வாழ்ந்த மேடம். என்னால் தாங்க முடியல மேடம். எங்கள் அக்காவுக்கு எனக்கு மாசமா இருக்குதுன்ட்டு அப்புறமேட்டு என்னன்னு தெரியலன்ட்டு கேர வீந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி எங்கள் அக்காவுக்கு அழுதேன். அப்புறம் வந்து இட்டுன்னு வந்தாங்க என்னை வந்து பெட்டில் சேர்த்து வர்றேன்ட்டு அவங்க தான் இப்போ இட்டுன்னு வந்தாங்க. அவங்க ஓரத்தி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே என்ன சொல்றாங்க, 2 ஓரத்தி இருக்காங்க. 2 ஓரத்தியுமே என்ன சொல்றாங்கன்னா, உன் புருஷனை வந்து அவங்க வச்சிட்டு இருக்காங்களே, நீ வேணா என் புருஷனை வச்சுக்கோ அப்படிதான் மேடம் சொல்றாங்க. அவங்க ஃபுல்லாவே அவங்க மைண்ட்ல என்னன்னா இந்த பொண்ணை தப்பாக்கிடணுன்ற ஐடியால இருக்காங்க. இந்த பொண்ணு அது மாதிரி போக மாட்டேன் அப்படி சொல்றாரு. எல்லாருமே அவங்க மாமியார்ல இருந்து நாத்தனார் வரைக்கும் அவங்க நாத்தனார் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நான் வேணா 20,000 ரூபாய் கொடுத்து உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், நீ வேற எவனா கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா குமாரியா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க அவங்க நாத்தனார் எல்லாருமே. வேற எத்த கொடுத்துன்றாங்க மேடம். குழந்தைய வேணா அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி இவ்வளவு இதுவா சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தா வேற எத்த எனக்கு நான் வேற இடத்துல கட்டி மாட்டேன், என் குழந்தையோட இந்த இருந்தா சொல்றேன். இப்ப என்னமா வேணும் உனக்கு? அவங்க கூட போய் வாழ்ந்தனா இதோட என் உயிரையே சாவச்சிடுவாங்க, தூக்கு கூட மாட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு உன்ன அந்த செட்டில்மெண்ட் என் குழந்தைங்களுக்கு 2 குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். ரொம்ப அனுபவிச்சுட்டேன் என் வாழ்க்கையில. என் கூட்ட அவ்வளவு செல்வம் எங்க அப்பா சொந்தக்காரர் நல்லா வச்சுப்பேன் சொன்னாரு எங்க அப்பா. அண்ணி விஷயம் வந்து நிஜமாவே எப்படி எல்லாம் இருக்கு மேடம். அங்க இருக்கவங்க வந்து இவங்க வந்து கண்ணால பார்த்தாங்க. 2வது வந்து அங்க வேலை செய்யறாங்கல்ல மேடம், அவங்க வந்து ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க 2 பேரும் உள்ள ஒன்னா இருந்திருக்காங்க போல. தண்ணி கேட்கறதுக்கு போனாங்க. போனோடனே அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்ததை பார்த்துட்டு வந்து அடுத்த செகண்டே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. நான் நம்பலை ஸ்டார்டிங். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அதே வார்த்தை தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து பப்ளிக் ஓப்பனாக பண்ணுறாங்க மேடம். என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே வாழ்கிற மாதிரி. இவங்க மாமா வந்து பைக் வாங்கி கொடுத்தாரு. இவங்கள ஒரு நாள் கூட கூட்டிகிட்டு போனதே இல்லை. எல்லாம் அவங்க அண்ணி கூட எல்லாருமே சினிமாலேருந்து எல்லா இடத்துக்குமே போகிறாங்க மேடம். 2 பேருமே போகிறாங்க. ஆனால் இவங்களை கூப்பிட்டுட்டு போனதால பப்ளிக்காக பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. யாருக்குமே அவங்க பயப்படவே மாட்டுறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எதனா ஒன்று போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர்லாம் போய் கேட்டால் அவங்க வாய் ஜாஸ்தியாக இருக்கு, அவங்கக்கிட்ட எங்களால் இது பண்ண முடியல, அவங்கக்கிட்ட முன்னுக்கு வர முடியல. எங்கன்னா வேலைக்கு போனா கூட வெளியே போகிறாங்க. அவங்க அந்த பொண்ணை கூட்டு மாதிரி அசியமாக கேட்குறாங்க மேடம். நான் வெளியே போக கூட விட மாட்டேறாங்க மேடம். என்ன எங்கன்னா வெளியே வேலைக்கு போனாங்கன்னா அந்த ஏன் அவங்கள கூட்டு மாதிரின்னு அவங்க கூட போய் சண்டை போடுறாங்க மேடம். அந்த ஒரு வாரம் தாம்பரத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மேடம். அங்கேருந்து பஸ்ஸு போகும், இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த டிரைவரையும் இவங்களே வச்சு தப்பாக பேசுகிறாரு. அப்புறம் அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு சொல்லி அந்த டிரைவரே சொன்னோடனே நின்றுட்டாங்க. அது மாதிரிலாம் பண்ணுறாரு. எங்கே வேலைக்கு போனாலுமே அதே மாதிரி தான் பேசுகிறாரு. அவங்கள போய் அசிங்கமாக திட்டுறாங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வேண்டாம் வராத, உன்னால் எங்கள் வீட்டுக்கு தான் சண்டை வருது, அதனால் நீ வராதன்னு சொல்லிட்டு இவங்க இப்போ வேலைக்கும் போகிறதில்ல, வீட்லேயே தான் இருக்காங்க. அது இல்லாமல் ஊரில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தனியாக இருந்தாலும் அவங்கள இருக்க விட மாட்டுறாங்க. உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த ஊரில் இருக்கவங்களாம். அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. எங்களுக்கு சொந்தக்காரங்க தான், ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நீ அவங்க கூட தான் போய் வாழணும் அப்படி சொல்லி இவங்க சூசைட் பண்ணிக்கலாம் போகிறாங்க. கரண்ட்டில் கை வை, செத்துப்போ அப்படிலாம் சொல்லிட்டு கரண்ட்டில் கை வைக்கிறாங்க மேடம். கை வைக்க சொன்னார் மேடம். உச்சி நான் உதறி ஓடிந்து மேடம். எவ்வளோ இதெல்லாம் பண்ண கொஞ்சமாக எங்க ஊர்ல நீங்க யாருன்னா விட்டு கூட கேட்டுப்பேன். 4 பொண்ணே கிடையாது மேடம். அவ்வளோ இதுவாக
வேலைக்கெல்லாம் உன்னை அடமாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி தான் என்ன கட்டின்னு வந்தாங்க மேடம். ஒரு உண்டை சோத்துக்கு அந்த ரேஷன் சோத்து கூட லோன் பண்ண மேடம் நான். யாருமா அவங்க? அண்ணி அவர் கனி. நீங்க சொன்ன அண்ணி இவங்க தானா? இவங்க தான். என்னம்மா ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம் என்ன கேட்டீங்கன்னு நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாங்கள் என்ன மேடம் சொல்கிறது? அண்ணின்னா அம்மா மாதிரி சொல்லுவாங்க, அதனால தான் உங்களை கேட்குறேன். ஆமாம் அப்படிதான் இருக்கிறோம். அப்படிதான் இருக்குன்னா இந்த பொண்ணு ஏன் அழறா? இந்த பொண்ணு அழுதுன்னு நான் என்னங்க பண்ணுறது? நான் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அதான் கேட்குறேன். அதான் அந்த மாதிரி இருந்தால் நான் ஏன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? எந்த மாதிரி இருந்தா? எந்த மாதிரி இருந்தாலும் அண்ணினா அம்மா மாதிரி சொன்னீங்கல்ல. அம்மா மாதிரி இருக்கீங்களா? ஆமா. அப்புறம் ஏன் அழுகுறா? அப்புறம் ஏன் அழுகுறாங்கன்னு என்ன கேக்குறீங்களே? நான் உங்க வீட்டுல தானே இருந்திருக்கா? உங்களை எல்லாமே வேற யார கேக்குறது? எங்க வீட்டுல தான் இருந்தாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? தெரியலையே. கேளுங்க. நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆமா. கேளுங்க, என்ன பிரச்சனை கேளுங்க. என்ன பிரச்சனைமா உனக்கு? இவங்க தான் மேடம் வச்சுக்கிறாங்க என் வாழ்க்கையை. இவங்க தான் கெடுத்தாங்க மேடம் என் வாழ்க்கை. நான் கெடுக்கிறதுக்கு ஒரு கடன்பட்டு ஒரு லட்ச கடன். நீங்க சொந்தம் இல்ல? சொந்தம் தானே? சொந்தம் தான். அவளும் மாமா பொண்ணு, நானும் மாமா பொண்ணு. நான் தாய் மாமா பொண்ணு, அவ தவப்ப வரவுள்ள பொண்ணு. நான் அப்படி அவ வாழ்க்கை கெடுக்கணும்னா நான் கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க மேடம். இது வரைக்கும் நான் போய் 3 வருஷம் இருந்தேங்க. எங்க அத்தை விட்டு இது வரைக்கும் ஒரு நாள் அடிச்சா கூட அடிட்டு வந்தீங்கன்னா கூட கேட்கலங்க, என்னை இட்டுன்னு கூட வரலங்க. அப்படி எத்தனை முறை புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கணும், நான் எத்தனை முறை மடக்கி இட்டுன்னு வந்தேன்னு கேளுங்க. எனக்கு அக்கா தங்கச்சி கிடையாது, நான் ஒண்டிதான். ஆனா இவ எத்தனை முறை நான் மடக்கி இவங்க மேல ஒரு பழி சொல்றல, அது உண்மையா? ஆமாங்க. இல்ல சும்மா ஒரு பழி போடுறேன்? இல்லங்க, என் குழந்தை மேல சத்தியமா, என் வகுத்துல வச்சிரு சத்தியமா அவங்க உண்மைதாங்க. நான் கண்ணால பாத்துங்க. உண்மையா இருந்தா உன்னையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நானே வச்சுட்டு இருக்கலாம்ல. எதுக்கு மேடம் நான் கடன் பட்டு? எனக்கு 4 நாத்தனார் மேடம். அப்புறம் போகும்போது ஒரு நாத்தனாருக்கு தான் கல்யாணம் ஆயிருந்து. நான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தான் பண்ணி வச்சேன். எங்க வீட்டுக்காரர் தான், நானும் எங்க வீட்டுக்காரர் தான். உங்க மாமனார் மாமியார் கிடையாது? எனக்கு மாமனார் இல்லைங்க மேடம். அவர் இறந்த பிறகு 3 மாசம், அதான் 1 வருஷம் பொறுத்து எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் கல்யாணம் பண்ணி போய் எங்க பெரிய நாத்தனாரை கட்டி கொடுத்தாங்க. அவங்க தாலி பிரிச்சு கூட கோக்கல. குழந்தை ஒன்று பிறந்துச்சு. நான் போய் தான் அதெல்லாம் கூட செஞ்சேன். எனக்கு எல்லாருக்குமே நான் பண்ணி வச்சது தான். எல்லாருக்கும் பண்ணமே. சரி, இவர் தங்கச்சிங்களை கட்டி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் மேடம். அதனால நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்காரன்ட்ட சொல்லி அவருக்கும் ஒன்று பண்ணி வச்சிரு, நீ தகப்பு மாதிரி தானே, எல்லாருக்கும் ஒன்று பண்ணி வச்சு அவரை மட்டும் விடாத சொல்லி நானும் எங்கள் வீட்டுக்கார பேசி கல்யாணம் பண்ணி வச்சேன் மேடம். நான் தான் பார்த்து பொண்ணை கட்டி வச்சேன். ஆனால் இப்போ எங்கள் மச்சனை தப்பு பண்ணாலும் நானும் எங்கள் வீட்டுக்கார கேட்டு தான் செய்கிறோம். இது மாதிரி ஏன் தப்பு பண்ணுற, ஏன் சண்டை போடுற, அப்படி தான் கேட்குறோம். கூட்டு குடும்பமா தான் இருக்கீங்க? இல்லைங்க மேடம், தனித்தனியா தான். பக்கத்துல எங்க மாமனார் சம்பாதிச்ச இடத்துல பக்கத்துல இருக்கிறேன் மேடம். நான் பார்த்து தானே வச்சேன்னு எத்தனையோ முறை எங்க மச்சனை கிட்ட சண்டை போட்டுருக்குறோம். எங்க வீட்டுக்கார் வெளியில போயிருந்தா கூட, புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்தா கூட நான் எத்தனை முறை மடக்கிட்டு வந்துக்கிறேன். இப்ப கேளுங்க, நான் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அவளை பார்த்துன்னு இருந்தேன் மேடம். எத்தனை முறை சண்டை போட்டுன்னு போய் இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னே என் கிட்ட தான் மேடம் வந்தாவ. நான் தான் வச்சுட்டு இருந்தேன் அவளை. ஏதோ கோவமோ போவமோ போனாலே சரி, திரும்பி வந்திருக்கிறாள். அப்பா இறந்துட்டு எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அவளுக்கு அப்பா இல்லையேன்னு சொல்லி சரி வந்தாலேன்னு நான் எவ்வளவு அன்பு ஆதரிச்சேன்னு மட்டும் கேளுங்க. அப்புறம் ஏன்க்கா நீங்க கொஞ்சம் 2 வருஷம் வீட்டுல இருக்க சொல்ல நீங்க எதுவுமே பேசவே இல்ல? எங்க வீட்டுல தானே பொண்ணு கேட்டீங்க. எங்க கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்களா? என்ன சொல்லணும்ன்ற? நீங்க எங்க கிட்ட ஒரு தடவை 2 தடவை அவங்க விடுங்க. எங்க வீட்டுல சொன்னீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருது மேடம். எதுக்கு மேடம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? நல்லா வாழ்வாங்கன்னு தானே மேடம். ஒரு பொண்ணு பார்க்க சொல்லவே உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும். நீ மரத்துல ஏறிக்கிறதும் போய் சண்டை போட்டுக்கின்னு, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டா யாருக்கிட்ட சொல்லணும்? ஒரு மூத்தா இருக்கிறாரு, ஒரு வாழ ஊத்திக்கிறாங்க, நீ சொல்லணும். சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சொல்லாத. எங்க வீட்டுக்காரங்க என்னால அது வாங்க முடியாது, நான் அப்படிலாம் செஞ்சுட்டேன். இல்ல செய்ய மாட்டேன். அப்படிலாம் பண்ணாங்க. இவங்க மோசமானவங்க. இவங்க சிரிப்பாங்க என்ன பார்த்துட்டு. அப்படிலாம் பண்ணாங்க. என்ன சித்திரம். நீ 2 குழந்தை வச்சிருக்கிற, நானும் 2 வச்சிருக்கிறேன். என் பிள்ளைங்க மேல ஆணையா இவளை அடிக்க சொல்ல நான் சிரிச்ச யோகமே கிடையாது மேடம். இவங்க போன் பண்றாங்க மேடம். எங்கால போன் எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. எந்த நம்பரும் தெரியாது. இவங்க போன் மேடம். நான் போன் வச்சிருக்கேன்னா, எங்க வீட்டுக்கார் வெளியில போறாரு, வேலைக்கு போறாரு, போன் வச்சிருக்கிறேன் மேடம். போன் வச்சிருக்கிறதுக்கு ஒரு கதையா?
அக்கா எங்க வீட்ல வந்து பேசுனீங்கல்லக்கா, என்ன இவங்க எங்க வீட்ல தானே வந்து பொண்ணு கேட்டீங்க. ஆமா நீங்களுக்கு உடம்பு சரியில்லை, கிட்னி போயிடும் அப்படிலாம் சொல்லி தானே பொண்ணு ஆமா கேட்டீங்க. கேட்டேன்தான். அப்ப எங்க வீட்ல வந்து நீங்க ஒரு இந்த மாதிரி வாழாம வந்திருக்காங்கல்ல, எங்க வீட்ல வந்து நீங்க சொல்லலாம்ல. மேடம் எத்தனை முறை மேடம் நீங்க எங்க வீட்ல வந்து பேசுனீங்களா, பஞ்சாயத்து வச்சீங்களா? சரி ஒரு ஒரு 3 மாசம் ஒருவேளை நீங்க அவங்கள தப்பா புரிஞ்சிருக்கலாம் இல்லையா? நீ தப்பா என் கண்ணால பார்த்தேன் மேடம். அப்புறம் வந்து இவங்க எதுவுமே இதை அவங்க கேரக்டே சரியில்லை, அவங்க இதுவே சரியில்லை. சரியில்லைன்னு நீ சொன்னா நான் சரியில்லாம அசிங்கமா ஆயிடுவேன் மேடம். கேக்குறாங்க இவங்க. அன்னைக்கு நான் சாமெல்லாம் ஏத்திட்டு போறேன், அவன் தான் வரான், நானே கூப்பிடுறேன் அவனை. மேடம் சத்தியமா நான் சொல்லவே இல்லை மேடம். இதோ எங்க அண்ணன் வந்துக்கிறாருங்க, மேடம் அவங்கள கேளுங்க. அவங்க ஆம்பளை வந்துக்கிறாங்க, அவங்க நீ அநேக என்ன கூட சொல்லமா, நீ ஆம்பளைங்க எதிர்த்து சரி மேடம் நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கேளுங்களேன். நீ வந்து பாத்திரம் தனியா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டுன்னு போய் விட்டு அவரை தனியா வீடு பார்த்து வைக்க சொன்னாங்க. நீ வீடு பார்க்க சாமான் வச்சுன்னு போனேன். நான் வீட்டுக்குள்ள தானே நான் கம்முன்னு இருந்தேன். நீ கம்முன்னு போக வேண்டியது தானே. அங்க இருந்து வந்து என்ன ஓடியாந்து இந்த இடத்துல கடிக்க வரா மேடம். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? மடக்கதான் முடியும். நான் ஏறிலாம் உட்காரல மேடம். இங்க பாருங்க, என் தலைய அவ புடிச்சா, நான் அவ தலைய புடிச்சேன். அவ்வளவுதான் மேடம் நடந்தது. இவங்க அண்ணன் அப்ப உனக்கு உங்க அண்ணன் நீ பாக்குறாரு, உன் தங்கச்சின்னு. அப்ப எனக்கு என் தம்பி மாலை போட்டுன்னு வந்து நிக்கிறான், விருந்தாடி வந்திருக்காங்க, தோசை ஊத்தினுக்குறேன். நீ வீட்டுல இருக்கிறவங்களை கூப்பிட்டு சண்டை வச்சுட்டு வர, நான் சாமான் எடுத்துட்டு போவானான்னு சொன்னா எதுனா பிரச்சனைக்கு வந்து நானு வாழ வைக்கணும்ல. ஏன்டி சாமான் வந்து வாரி வரணும் ஒரு வார்த்தை சொல்ல மேடம். நீங்க எதுவுமே எங்க வீட்டுக்கார கூட எதுவுமே கேட்கல மேடம். எங்க வீட்டுக்கார நானும் தான் பார்த்து வச்சோம். வீட்டுக்கார் பார்த்து வச்சேன்னு சொல்றாங்கல்ல மேடம். ஒரு நாள் கூட இவங்க வந்து பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒரு நாள் கூட வச்சு கூப்பிட்டதே இல்ல மேடம். இவங்க வந்துட்டா கூட வந்து கூப்பிட்டதில்ல. இந்த குழந்தை பிறந்ததுக்கும் இவங்க வந்து பாக்கல இன்னி வரைக்கும். என்னைக்குமே எனக்கு தெரிஞ்சு இவங்க எங்க வீட்டுக்கு வந்தது என்ன, பொண்ணு கேட்க வந்தாங்க, ஏதோ ஒண்ணு மாட்டி விட்டு போயிட்டாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இவங்க வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு நாள் கூட இவங்க வந்ததே இல்லை. இவங்க வந்தது இவங்க புருஷனும் வந்தது இல்ல மேடம். நானும் குழந்தை பெத்து வச்சிருந்தேன் மேடம். அப்ப நான் எப்படி வந்து பார்க்க முடியும்? எதுக்குமே இவங்க வந்ததே இல்ல மேடம். எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்தது இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்ல கூட இவங்க வந்ததும் இல்ல. எது சரி நல்லவங்களா இருந்தா வந்து இவங்க பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரி பண்ணு, நீங்க வா ஒரு வார்த்தை சொல்லி இவங்க வீட்டை தேடி நாங்க போயிருக்கோம் மேடம். எத்தனையோ தடவை போயிருக்கோம். நான் இவங்க சொன்னது கூட நான் நம்பல. நான் அவங்க கிட்ட போய் நல்லா தான் பேசிட்டு தான் இருந்தேன். அங்க இருக்கவங்க எல்லாம் இவங்களை பத்தி தப்பு தப்பா சொல்ல எல்லாருமே சொல்றாங்க மேடம். ஒருத்தவங்க சொன்னதுல எல்லார் வாயிலும் ஒரே வார்த்தை வருமா மேடம். அதுக்கப்புறம் இவங்க வந்து வீட்டுல நாங்க சண்டை போட சொல்லி இவங்க அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. வந்து நியாயமா பேசிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசல மேடம். சர்டிபிகேட் வாங்க சொல்லி இவங்க கூட தான் இருந்தாங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. மகாவோட பர்த் சர்டிபிகேட் வாங்க சொல்லி நீங்க நாங்க மகாவோட பர்த் சர்டிபிகேட் நீ வாங்கினீ எந்த வீட்டுல வாங்கின? நான் தனியா தானே இருக்கிறேன். நீங்க தனியா மாமியாருக்கு பிரச்சனை மேடம். அவங்க வீட்டுல நீ போய் வாங்கினா எனக்கு தெரியுமா? அங்க நின்னு கத்திட்டு இருக்கோம் மேடம். இவங்களதான் திட்டணும் நாங்க. இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க வந்து பேசவே இல்லை அன்னைக்கு. என்ன கத்திட்டு இருந்த நீ? கொழா போட்டாருன்னா அவங்க அண்ணன் தம்பி கொழா போட்ட கதையா எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்க அப்படி சொல்லலையே. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எங்க அக்கா என் சித்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனீங்க, வாழ வச்சிங்களா, இன்னைக்கு வந்து அனாதையா வந்து நிக்குதுன்னு சொல்லி நாங்க அப்படிதான் பேசணுமே தவிர நான் உங்க கொழா போட்ட கதையை உங்க வீட்டு கதையை நான் எதுவுமே பேசல. இவங்க வந்து நல்லவங்கன்னு சொல்றாங்களே மேடம். அவங்க பையனை கேளுங்க, உண்மை என்னன்னு தெரியும். அவங்க பையனை கேட்டா எல்லா விஷயமும் தெரியும். அவன் உண்மையா இவங்களை போட்டு எத்தனையோ தடவை அதுக்கோசமே அடிச்சிருக்காங்க. வயசு அவங்க பையனுக்கு ஒரு தடவை 20 தடவை அடிச்சது நீ கண்ணால பாத்தியா? 20 வயசு ஆகுதுன்னு சொல்லி குழந்தை பெற்று வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ 21 வயசுல மேடம் குழந்தை என் பையன் இருக்கிறான். எனக்கு 15 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து எனக்கு கிட்னி ப்ராப்ளம். அதனால இப்போ வந்து ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அவங்க பையனை கேளுங்க மேடம். அந்த பையன் சொல்லுவான். இதுக்கோசமே அவங்க பையன் இவங்க வீட்டுக்குள்ள சாப்பிடறதில்ல, கொல்றதில்ல, அடிச்சிருக்கான், இந்த மாதிரி செய்யாதுன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கான். அவங்க மூத்தாரி இது பண்ணுவாங்க. நல்ல பழி போடுறமா நீ? நான் ஒன்னும் பழி போடல. இப்படி பேசாத. நீங்க அதை சொல்லாதீங்க. நீங்க இந்த வயசுல பெத்து வச்சுட்டு ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்றீங்கல்ல. எனக்கும் அதே கடவுள் ஒருத்தர் இருப்பான். எனக்கும் அதே கடவுள் இருப்பான். நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுதான் தப்பு இப்ப நினைக்கிறேன் நான். நீங்க அதான் வந்து போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதுக்கு பாவம் நீங்க அனுபவிப்பீங்க கண்டிப்பா. இருக்கட்டும், நீ செய்யுமா. உன்னை இன்னும் அவமானப்படுத்துறே பண்ண. இவங்க புருஷன் தானே நீங்க? ரிப்போர்ட்டர் என்ன சொன்னீங்க? நீங்க பேசினது ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன சொன்னீங்க? உங்க அண்ணியை பத்தி என்ன சொன்னீங்க? போன்ல என்ன சொன்னீங்க? போன்ல சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நேத்து போன்ல என்ன சொன்னீங்க?
என்ன சொன்னீங்க? எடுத்தாங்க ஆ? நானும் ஆமாண்ணா மேடம் சொன்ன கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு. என்ன கேட்டாங்க? உங்கள் அன்னிக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்ணா. ஏன் ஆமான்னு சொன்னேன்? நான் அது போகணும் புரியல. வண்டியில் வந்து இருக்கும்போது என்ன கேட்டாங்கன்னு தெரியாமல் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு வாழ வச்சுன்னு அதனால என்ன என் தாலி அறுத்துட்டியா? அறுத்துட்ட, என் குடும்பம் கெட்டு போச்சு, நீ நல்லா இரு. அண்ணின்னா யாருங்க? அம்மாக்கு சமன். ம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இதெல்லாம் தகுமா? நீங்க என்ன சொன்னீங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ம், அவர் ஏதோ காதல விழாம சொல்லிக்கிறாரு சொல்றாருங்களே. அதை எப்படி கரெக்டா சொல்றாங்க? வண்டியில அண்ணிய பத்தி என்ன கேட்டாரு, காதுல விழலன்னு அதை எப்படி கரெக்டா சொல்றாரு? காதுல விழாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு ஆமா அப்படிதான் சொல்றாங்க? அவரு கூட நான் தப்பான உறவு வச்சிருக்கேன்னா ஏன் இவ்வளவு பார்த்து போய் நான் ஒரு விஷயம் கேக்குறேன்னா, ஒரு விஷயம் காதுல விழலைன்னா எனக்கு காதுல விழல சொல்லணும், அதானே முறை? தெளிவா இப்ப இல்ல ஆனா முன்னால இருந்ததுன்னு தெளிவா சொல்லிருக்கீங்க. நீங்க பேசினத நான் போட்டு காட்டுறேன். சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? தப்புதான் மேடம், நான் கல்யாணம் பண்ணி வச்சது தப்புதான். நானே வச்சுட்டு இருக்கலாம் கூட. கல்யாணம் பண்ணினது தப்பா இல்ல இவர் சொன்னது தப்பா இல்ல நீங்க நடந்துகிட்டது தப்பா? எது தப்பு? அதை முடிவு பண்ணுங்க முதல்ல. நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் ஒதுங்கிதான் மேடம் இருக்கிறேன். இப்போ நான் ஒதுங்கிதான் இருக்கிறேன். இல்ல மேடம், அதே ஊர்ல கொஞ்சம் ஒரு 10 அதே ஊர்லன்னா அப்ப என் மாமனார் அதே ஊர்ல ஒரு 10 பில்டிங் வந்து தள்ளிட்டு இவங்கள வாடகைக்கு வச்சாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 மாசம் தான் மேடம் மாலை போட்டு ஒழுங்கா இருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க கூட தான் இவர் இருந்திருக்காரு. என் போன் என்கிட்டயும் அதே வார்த்தை சொன்னாரு. அது நான் ரெக்கார்ட் பண்ணி என் போன்லயே வச்சிருக்கேன். அவர் பேசினது அன்னைக்கு பேசினது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அழுகுறாங்க மேடம். மேடம் இவங்க வந்து எதுக்குங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ண மேடம், நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்க வேண்டியதானே? கல்யாணம் பண்ண அது எங்க மேடம்? நம்ம கலாச்சாரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கலாச்சார சீரழிவு இதை விட கேவலம் இருக்க முடியுமா? இதை விட கேவலம் இருக்க முடியுமா? perversion to the core. ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள தாயும் பிள்ளையுமா இருக்க வேண்டியவங்க. நான் கூப்பிட்டேன் மேடம், வாங்க சித்தப்பா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, ஏதோ ஒரு ஊர்ல இருக்கேன், நான் வேலையில இருந்தேன், என்னால வர முடியாது. போன் பேசுறதுக்கு இவங்களை திட்டினாங்க மேடம். ஒரு நிமிஷம், இந்த பொண்ணை நீங்க பாத்துக்க முடியுமா முடியாதா? பாத்துக்கோங்க. அவ வயித்துல ஒரு குழந்தை, கையில ஒரு குழந்தை, உங்க குழந்தைங்க, புரியுதா? என்ன நம்பி உங்க கூட அனுப்புறது அந்த பொண்ண? இன்னொரு வாட்டி தப்பு பண்ண மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம்? பண்ண மாட்டாங்க. எப்படி தெரியும்? நான் இங்க சென்னையில் தான் மேடம் வந்துட்டேன். சென்னைக்கு தான் வந்தேன். நான் அங்கே இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா நான் சென்னைக்கு வந்துட்டேன். வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டேன். அவ்வளோ பேசுனீங்கம்மா. அப்போ இப்போ உங்க முகத்துக்கு நேர சொல்றாரு, சும்மா உட்காந்துருக்கீங்க? சும்மா தான் உட்காந்துருக்கு. அதான் எனக்கு தேவைதான் இது. போன்லயே சொல்லி என்ன ஒழுங்கா வச்சிருமா, நேர்லயே சொல்லி உனக்கு நான் பார்த்து பொண்ணு பார்த்து கடன் பட்டு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கும் நான் வட்டி கட்டினுக்கிறேன் என் வீட்டுக்கார சம்பாரிச்சு. இது எனக்கு தேவைதான். எந்த போதையில சொன்னது மாதிரி? எதுக்கு அது மாதிரி சொன்ன? போதையில எல்லாம் சொல்லலாமா? அவர் தெளிவா தான் இருந்திருக்காரு. தப்பான விஷயங்கள் பண்ணும்போது அதோட விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும்னு தெரியணும்ல. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னா நாங்க கேட்க தேவையில்லை. அந்த பொண்ணு கதறால, ஆதரவு இல்லாம உட்காந்துருக்கால, 2 பிள்ளை பெத்துட்டு. முறை தவறின உறவுகள்
குடும்பத்துக்கே எவ்வளவு அவமானம். எங்க போனாலும் இப்படிதான் மேடம் சைலண்டா இருப்பாரு. எது பேசினாலும் தலையை குனிஞ்சிட்டு பதில் ஒரு வார்த்தை கூட பேச அதான் மாட்டாரு. சொல்லிட்டாரு, அவர் சொல்ல வேண்டிய பதில கரெக்டா சொல்லிட்டாரு. இது வச்சு வாழ்றேன் கொல்றேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு மேடம். இங்க இருந்து கூட்டிட்டு போவாரு, அங்க போய் இவங்க என்ன மந்திரம் ஓதுவாங்களோ தெரியல, வந்து செம்மையா அடிச்சு ஏதாச்சும் ஒண்ணு மண்டைய திறந்துதான் வைக்கிறாரு. அவரு இவ்வளவு உண்மையதான் ஒத்துக்கிட்டாங்களேம்மா. என்னன்னா இவரு கூட அமுச்சு விட்டாலே எதனா ஒரு பிரச்சனை தான் மேடம் வருது. இவரை ஒரு வார்த்தை எதனா சொல்றாரா பாருங்க, வச்சு வாழ்றேன் கொல்றேன்னு கூட சொல்ல மாட்டாரு, சைலண்டா உட்காந்துட்டு இருக்காரு. தானே சொல்றாரு, சொல்ல மாட்டாரு மேடம். இப்ப தலை குனிஞ்சு அதுக்கு எதுனா ஒரு பதில் வேற எதுனா ஒண்ணு சொல்றாரா? உங்க வீடு எங்க இருக்குமா? மின் ஸ்ட்ரீட் மேடம். உங்க வீடு எங்க இருக்கு? அங்கே புத்தூர்ல இருக்கும். நான் மெட்ராஸ். இவங்கள உங்க வீட்டு பக்கத்துல கொடுத்தன வைக்க முடியாதா? நான் வர சொல்லி சொன்னேன் மேடம், அவர் வர மாட்டேன். அவங்களோட போய் வாழுங்க, கொஞ்ச நாள் நீங்க பிரிஞ்சிருங்க. ஒன்னா இருக்க வேண்டாம், சரிப்பட்டு வராது. அவங்க அக்கா வீடு கூட வேண்டாம் மேடம், எங்க வீட்டாண்டே நான் பாக்குறேன் வீடு, வர சொல்லுங்க. நான் இங்கே பார்த்து வச்சு நல்லபடியா குடும்பத்தோட வாழ பாருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எப்படி இந்த தப்பான விஷயம் எல்லாம் பண்றீங்க நீங்க? என்ன பழக்கம் இது? எத்தனை பேர் நீங்க கூட பிறந்தவங்க? 3 பேர் மேடம். அக்கா இருக்காங்களா? ஒரு அக்கா ஒரு அண்ணா. கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களோட பிறந்தவங்க பண்ணறது வேலையாது? என்னங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏன் கெடுக்கணும்? அந்த குடும்பங்கிற அமைப்புக்குள்ள வந்துட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எல்லாரையும் அவமானப்படுத்துற மாதிரி இல்ல, எல்லாரையும் அவமானப்படுத்துற மாதிரி, பெண்ணை அவமானப்படுத்துற மாதிரி, ஒரு தாயை அவமானப்படுத்துற மாதிரி. இவரை நம்பி இவங்களை அனுப்ப முடியாது மேடம். இவங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவரு சும்மா இருந்தாலும் இவங்க ஃபோன் பண்ணி சாப்பாடுல இருந்து எல்லாமே இவங்க வீட்டுல செஞ்சு கொடுத்தாதான் இவரு சாப்பிடுவாரு. பொண்டாட்டி செஞ்சு வச்சா சாப்பிட மாட்டாரு. இல்லையே மேடம், அப்படிலாம் கிடையாது. நான் தனியாட்டுன்னு போயிட்டு அங்கே இருந்து ஸ்டேஷனுக்கு என்ன முதல்ல இட்டு போனாங்க மேடம். ஸ்டேஷனில் போயிட்டு என்ன அடித்தாங்க கேஸ் கொடுத்து. சரி, அதோட அவங்க ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க, நீ கொஞ்சம் எட்ட இரு, அங்கே இருக்குது. எங்க இந்த எட்டாரு? இப்போ நான் ஃபர்ஸ்ட் எங்கள் வீடு அதான் இங்கே இருக்கு வீடு. எங்க எட்டாரு? அங்கே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் இடத்த விட்டு நான் இருந்து பாருங்க மேடம், வீடு இருக்கு. ஏன் அப்படி எட்ட போக சொன்னாங்க? அதுவும் அவங்க சந்தேகப்படுறாங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னது சந்தேகப்படுறாங்களா? இந்த மாதிரி இருக்கு, அதான் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தூரம் போய் தள்ளி இருந்தாங்க. சரி, நான் அங்கே போய் இருந்தேன், அங்கே தான் போயிட்டு இருந்தாங்க. 2வது தடவை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க திருந்த மாட்டாங்க, திருப்பி இங்கே கொடுக்காத மருவத்தூர்ல போய் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எட்டனா ரொம்ப எட்டெல்லாம் இல்லை மேடம், இங்கேருந்து ஒரு 10 பில்டிங் தள்ளி தான் அவங்க கொடுத்தன வச்சிருக்காங்க. ரொம்ப தூரமும் இல்லை. இவரு அங்கே வந்து எதுவுமே இல்லை மேடம். அங்கே வந்து இவர் விட்டுட்டு போயிட்டானா யாருன்னா ஒருத்தங்க போனா கூட தெரியல மேடம். நாங்கள் அந்த குழந்தை வச்சு நான் அந்த வீட்டில் இருந்தேன் மேடம். எதுனா ஒரு நல்ல நாள்ல இவங்க வீட்டுல தான் கும்பிடணும், இவங்க சமையல் கொடுத்தாதான் இவர் சாப்பிடணும்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சர்லாம் இல்லை மேடம், ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க இவங்க. எங்க வீட்டுக்கு வந்து இவர்கிட்ட ஃபோன் பேசி என்கிட்ட ஏன் நீ ஃபோன்ல பேசல, இப்பதான் கண்ணுக்கு தெரியுதா, இவருக்கு ஃபோன் நம்பர் தெரியாது மேடம், எனக்கு தான் இவங்க ஃபோன் நம்பர் தெரியும். நான் ஃபோன் பண்ணி கொடுத்த உடனே இவர் என்ன பேசினாலும் தெரியல மேடம். எங்க வீட்லயே இவங்க சூசைட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறமா ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் சீட்டெல்லாம் வச்சிருக்கேன், கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட்டிட்டு வந்து இங்க விட்டாங்க. அந்த மாதிரி பண்ணு ஃபோன்ல என்ன வார்த்தை பேசினாரு, ரொம்ப அசிங்கமா பேசியிருக்காரு மேடம். உனக்கு இப்பதான் எனக்கு கண்ணு தெரியுதா, இதுக்கு முன்னாடி உனக்கு கண்ணு தெரியலையா, இவ்வளவு நாள் ஃபோன் பண்ணல. இவர் ஃபோன் பண்ணமா இவங்க ஃபோன் பண்ணமா மேடம்? இவங்களுக்கு படிக்கவே தெரியாது, இவர் ஃபோன் பண்ணுவாரா? அவங்ககிட்ட ஃபோன் இல்லை மேடம், இவர்கிட்ட ஃபோன் இல்ல, எப்ப ஃபோன் பண்ணாலும் பேலன்ஸ் இல்ல, சம்பாதிக்கிற காசு. தலையிடாதீங்க ப்ளீஸ், நீங்க உங்க வேலையை பாத்துங்க. நீங்க உங்க கணவர் உங்க குழந்தைங்க இருக்குல்ல, அவங்கள பாத்துங்களேன் ப்ளீஸ். உங்களதான் மேடம் பார்த்து இருக்கிறேன். அப்படின்னா இவர் இப்படி சொல்ல மாட்டாரேம்மா. நீங்க கிளம்புங்கம்மா, நீங்க உங்க வேலையை பாருங்க, போங்க. மனைவியோட குடும்பம் நடத்துறீங்களா மரியாதையா? அவங்க வீட்டு பக்கத்துல வீடு பார்த்து வைப்பாங்க. நான் இங்க கேம்ப் ரோட்ல வீடு அங்க போய் இருந்தீங்கன்னா என்ன நம்பிக்கையில இந்த பொண்ணு அனுப்புறது? பல்ல அடைச்சு உடைச்சிருக்கீங்க, பல்லு கீழே விழுந்திருக்கு. என்ன பிடிச்சி காய்ச்சி ஒரு படம் ரெடி ஆயிடுச்சு மேடம். என்னது? என் விரல பிடிச்சி கடிச்சிட்டாங்க, எனக்கு கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு விரல பிடிச்சி கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ரெடி ஆயிடுச்சேன்.
நான் இருக்கிறதுக்கும் அவரு நான் அடிக்கிறதுக்கும் அவரு இருக்கிறதுக்கும் அந்த அடிப்பு நான் பாருங்க மேடம். தலையில பிளட் லாக் ஆயிருக்கு மேடம். ரிப்போர்ட் இருக்கு என்கிட்ட. அந்த அளவுக்கு அடிச்சிருக்காரு அவரு. கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டு பக்கத்துல போயிருங்க. இல்லை எங்கள் வீட்டு தனியாக எடுத்து இங்கே வந்துடுறேன் மேடம். கேம்ப் ரோட்டில் அனுப்ப வேலைக்கு மாட்டேன் மேடம் நம்பி. கேம்ப் ரோடு நான் எழுதி கூட கொடுக்குறேன் மேடம். அவங்கள நம்பி அனுப்ப முடியாதுங்க. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிருங்க மேடம். இந்த நேரப்பு தூக்கிட்டு வர இவங்க அக்கா எல்லாம் இருக்காங்களா மேடம்? ரொம்ப என்ன சொல்றது, அந்த இடத்துல இல்லை அக்கா சரியா இருக்கிற இது கொஞ்ச நாளைக்கு நீங்க அவங்க வீட்டு பக்கத்துல போயிருங்க. வேலை அங்கே கொஞ்சம் அங்க வேலை கிடைக்கும். என்ன வேலை செய்றீங்க நீங்க? கேபிள் அக்கா மருமகம் கூட வேலை செய்யுங்க. வேற இடத்துல வேலை செய்யுங்க. வேற எந்த வேலை? ஏன் உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தர சொல்லலாம். என்ன வேலை செய்வீங்க நீங்க? அந்த எலக்ட்ரிஷியன் வேலை செய்யும். இப்போ கண்ணு சரியாக தெரிய மாட்டேது. அதுலேருந்து அதை செய்யறது இல்லைங்க. ஸ்க்ரூலாம் சரியாக தெரியல. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இந்த முறைகேடான வேலையெல்லாம் தேவையா உங்களுக்கு? பொண்டாட்டி இருக்கால, பசங்க 2 பேரையும் நல்லா பாருங்க. கண்ணுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும்னா அதுக்கு ஹெல்ப் கேட்டுங்க. ம், அவங்க வீட்டு பக்கத்துல வீடு பார்த்து வைங்கம்மா. நான் பாப்பேன் மேடம். ஆனா அவர் வர மாட்டார். அவர் தான் வரேன்னு சொல்லியாச்சுல. கண்டிப்பா வர மாட்டார் மேடம். நான் இது மாதிரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏற்கனவே சொன்னதுக்கு வரல மேடம். அவரை நம்பி எதுலுமே நம்ம இதுவா இறங்க முடியாது. அதான் நான் இங்கேயே வச்சு குடும்பம் பண்ணுறேன் மேடம். அங்க பாருங்க கேம்ப் ரோட்லேயே இங்க இருந்து பேசுற வரைக்கும் தான் மேடம் அவர் ரொம்ப சாதுவா இருப்பார். வெளியே போயிட்டாருன்னா ரொம்ப ஓவரா பண்ணுவாரு. கண்டிப்பாக நான் செய்கிறேன் மேடம். அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஸ்டேஷன் போனதுக்கே இவங்களை போட்டு அடிச்சிருக்காரு. என்ன இது பண்ணி ஸ்டேஷன் போனீங்கன்னா உங்களை நம்பி இந்த பொண்ணு 7 மாசம் கர்ப்பமா இருக்கு. இப்போ உங்களை நம்பி அனுப்ப முடியாது. நீங்க தான் அவங்களோட போய் இருக்கணும். குழந்தை பிறக்கட்டும், கொஞ்சம் ஹெல்த் எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நீங்க எங்கேயோ போயிருங்க. ஆனா அவங்க வீட்டு பக்கத்துல போகக்கூடாது. அங்கே இல்லைங்க மேடம், போகல. ஊர்ல இடம்லாம் இருக்கு மேடம். இவங்க ஏமாத்தி அவங்க பேர்ல அவங்க தம்பி பேர்ல எழுதி வாங்குறதுக்கு இருக்காங்க மேடம். இவர் வந்து எழுதி கொடுக்குற ரேஞ்சில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஸ்டேஷனுக்கு போனாங்க. இப்போ இவங்க பேர்ல எழுதி கொடுனா அது காதலே வாங்க மாட்டாரு மேடம். அவர் இது வரைக்கும் கேட்கல மேடம். ஒரு நாள் கூட 1 ரூபா கூட சம்பாதிச்சு கொடுக்கல மேடம். வேலைக்கு போறாரு, நல்லா சம்பாதிக்கிறார். சம்பாதிக்கிற காசெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. பஸ் தண்ணி மொண்டு குத்துரு. நீ வர நேரத்து பஸ் தண்ணி நான் எப்படி மேடம் மொண்டு கொடுத்து? நான் ஒரு கோயில் வச்சிருந்த மனமரை எப்படி மொண்டு கொடுத்தேன்? எல்லாம் வாங்கி தான் போடுவேன். அரிசியில் எதுவுமே இல்ல மேடம். வாங்கியதே போட மாட்டேன். எங்கன்னா போத்தேன்னா அந்த 20 ரூபாய் தவிர எனக்கு தெரியாது. என்ன கேக்குறாரு மேடம். கறி நான் வாங்கி கொடுத்தேன், அவளால மல்லிகை சாமான் வாங்கி போட முடியாதான்னு என்ன கேட்டாரு மேடம். அப்படி அன்னைக்கு சொல்லுங்க அது வேலைக்கு போல. அவர்கிட்ட காசு எப்படி இருக்கும்? கறி மாட்டு பொங்கல் அன்னைக்கு எடுத்து கொடுத்தேன் சார். ஒரு மிளகா தூள் இல்லை அப்படின்னு ஒரு 10 ரூபாய்க்கு எனக்கு வாங்கி போகிறது தானே அப்படின்னு தான் சொன்னேன். அவர்கிட்ட காசு 1 ரூபாய் கொடுக்கல மேடம். அவர்கிட்ட எப்படி காசு இருக்கும்? கொடுத்து மேடம். பொங்கலுக்கு முன்னாடி கூட வேலை செஞ்சேன், 200 ரூபா கொடுத்தாங்க, எடுத்தாந்து கொடுத்தேன். பொங்கலுக்கு பாருன்னா அப்புறம் அவங்க அப்பாவுக்கு துணி வச்சு படைக்கணும் அப்படின்ட்டு அதை போய் சரி செஞ்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்டேன். சாவுக்கே வரல மேடம். அவர் வந்தேன் மேடம். ஏன் வரல மேடம்? தாத்தா சாவுக்கே வரல, காரியத்துக்கு வரல. நைட் போன் பண்ணாங்க, உயிர் விட்டோன்னு மேடம். எடு சொல்ல வந்து மாலை போடுறது அந்த ஊரே தெரியுது மேடம். தூங்கிட்டு மேடம், தூங்கிட்டு சரி கேட்கல. வந்து எல்லாம் செஞ்சுட்டு தான் போனோம். வரலன்றாங்க. கட்டுறாங்க ஒரு மாதிரி. எங்க அண்ணன் எப்படி வருங்க மேடம்? எங்க அக்கா இருக்க வச்சு தானே கட்டுது. எங்கால 10 ரூபாய் அந்த மாதிரி என்ன பண்றதுன்னு அப்புறம் 1 வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சு வாங்கிட்டாங்க. எங்க கஷ்டத்தை பார்த்து உங்க அசையும் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் உடனே எங்க சித்து வாசத்தாரு என் கஷ்டத்தை வச்சு கீத்து முடிவை கை நீல காலாலம் பேசுது. அந்த கஷ்டத்தை வச்சு எங்க செஞ்ச எங்க அண்ணனுக்கு அதுக்கு மறுமறிக்க வருவேல. எங்க சொந்த சித்தவா செத்துட்டாரு, வருவேல. எங்க அப்பா செத்து 6ஆவது மாதம் செத்து. எதுக்குமே வர மாட்டாரு, தலையேடு மாட்டாரு. என் கூட்டு விஷயத்துக்கு மட்டும் எதுக்குமே நிறைய கட்டது நானே தான் போய் ஆகணும். இதுவே அவங்க அக்கா வீட்டுல எதனா விசேஷம்னா இவங்க போலன்னா அடிச்சு கூட்டின்னு போவாரு மேடம். இவருக்கு எதுவுமே இது பண்ண மாட்டார். மனைவின்னா அவளுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. அவளுக்கு மரியாதை கொடுக்கணும், அவளுக்கு அந்த மதிப்பு கொடுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் கை ஓங்குறாரு மேடம். எப்படி இருந்தாலும் அடிக்கிறாரு மேடம். எது கிடைக்குது நினைக்கிறீங்க? பொண்டாட்டி அடிச்சாதான் வீரத்தனம்னு நினைக்கிறீங்க? அவங்களாதான் சண்டை வலிக்கிறது. இப்ப இங்க வந்தா கூட இல்ல மேடம். அந்த லேடிய பக்கம் அவரு அங்க போவாரு, போயிட்டு இருப்பாரு. பாருமா, ஒரு விஷயம் நான் சொல்றேன். அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். நாங்க இவ்வளவு நாள் கேட்டதுக்கு ஒத்துக்கல மேடம். இப்ப ஒத்துக்கிட்டார்ல. இப்ப அவரை நல்ல வழிக்கு கொண்டு வர பாருங்க. அந்த பசங்களுக்கு அப்பா வேணும்ல? வேணும்தான் மேடம். அதனால நீங்க கொஞ்சம் அடங்கி போங்க ப்ளீஸ். நான் எவ்வளோ அடங்கி போயிட்டேன். நான் சொன்ன கேளம்மா,
லாஸ்ட் வாய்ப்பு அவருக்கு கொடுக்கலாம். பார்த்துப்பீங்களா? பசங்களை நல்லா பார்த்துப்பீங்களா? நிஜமாவே ஒரு ஆணை மதிக்க எப்போ தோணும் தெரியுமா? அவங்க பெண்ணுக்கு அந்த மரியாதை கொடுத்தாதான் ஆணை மதிக்க தோணும். இல்லைன்னா ஆணுக்கு மதிப்பே கிடையாது. பெண்ணை அடிச்சா, பொண்டாட்டி அடிச்சாதான் ஆணை தோணுன்னு நினைக்காதீங்க. இல்லை மேடம், நான் எதுவுமே பண்ணல. லாஸ்ட்டில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பாடு கூட அந்த கறி கொடுத்தான்னு பாருங்க. அன்னைக்கு நைட்டு வந்து அன்றைக்கி அதான் மாட்டு பொங்கல். அன்றைக்கி வீட்டில் மாடுலாம், இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். மாடுலாம் சொல்லிட்டீங்க, செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சுட்டீங்க. அதுலேருந்து தான் மேடம் எனக்கு ஒரு வாரமாக சாப்பாடே போடல. அதுக்கப்புறம் தான் சென்னை கிளம்பி வந்தேன். சரி, இது பாருமா, பசங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடு. கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போங்க அவங்கள. பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுங்க ப்ளீஸ். அது மாதிரி அவங்களும் மரியாதை கொடுக்கணும் மேடம். கூட்டிகிட்டு அவ்வளோ கொடுத்துட்டேன் மேடம். கூட்டிகிட்டு இது பாருமா, நெகட்டிவாக பேசாதே, கூட்டிகிட்டு போங்க. இது பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்தால் எல்லாரும் கேள்வி கேட்போம். புரியுறதுங்களா? சும்மா அப்படியே யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன வேணா பண்ணலாம் பொண்டாட்டின்னு நினைக்காதீங்க. அத்தனை பேரும் கேள்வி கேட்போம். அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுங்க, அந்த பொண்ணுக்கு அன்பு கொடுங்க, நல்லபடியாக கொடுத்தனம் பண்ணுங்க. இது பாருமா, தவறு எல்லா இடத்துலையும் நடக்கிறது உண்டு. அதை மன்னிச்சு மறந்து நல்லபடியாக கொடுத்தனம் பண்ண பாரு. நச்சுன்னு பழசையே பேசிட்டு இருக்காதே, புடுங்கி எடுக்காதே. புரியுதா? கூட்டிட்டு போங்க, கூப்பிடுங்க அவங்கள. போமா, இப்போ வெளியே போனா அவங்க எல்லாமே பிடிச்சிட்டு எனக்கு யாரும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? பார்க்கலாம், போ. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கூப்பிடுமா, எத்தனை மணி நேரம் ஆனாலும். ஓகே, போ. அந்த பொண்ணுக்கு ஏதாவது தப்பு நடந்தது, அதே மாதிரி நீயும் தாம்மா நல்லபடியா நடந்துக்கோ. சரி, போ. அவர் வந்து உட்காந்து போய் சொல்லியிருக்கலாம், ஆனா அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இருந்தது, ஆனா அப்ப இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு விஷயத்துல நம்ம அவரை நம்பினோம், நம்பி இருக்கோம். அந்த பொண்ணை நல்லா வச்சு பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா, அவ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. அப்படி ஒரு வெகுளியான பொண்ணு, ஒண்ணுமே தெரியாது பாவம். அவளுக்கு அந்த மரியாதை கொடுத்து, அவளுக்கு அந்த ஒரு இடம் கொடுத்து அவளை நல்லா பார்த்துக்கிட்டாருன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். பசங்களுக்காக நம்ம பேச வேண்டியிருக்கு, நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.